எடப்பாடி பழனிசாமியை விரட்டியடித்த மதுரை மக்கள் அதிமுக 40 இடங்களிலும் தோல்வி, 7 இடங்களில் டெபாசிட் இழப்பு, 14 தொகுதிகளில் மிகப்பெரிய ஒரு பேர் இழப்பாக 4 இடத்திற்கு சென்றுள்ளது. விளாங்கோடு இடைத்தேர்தலிலும் 4வது இடத்திற்கு சென்றுள்ளது. ஒட்டுமொத்த அதிமுகவையும் தற்பொழுது தலைகீழாக புரட்டிவிட்டார் எடப்பாடி பழனிசாமி. கடும் கோபத்தில் மதுரை மக்கள் எடப்பாடி பழனிசாமி அவர்கள் வருகையொட்டி அவரை கார் மறித்து தற்பொழுது விரட்டி அடித்த சம்பவம் இணையதளங்களில் வைரலாக பரவி வருகிறது. கிட்டத்தட்ட எடப்பாடி பழனிசாமி அவர்கள் அதிமுகவில் தலைமை ஏற்றதற்கு பிறகுதான் தொடர்ச்சியான தோல்விகள். ஓபிஎஸ் கட்சியிலிருந்து நீக்கப்பட்டார், சசிகலா கட்சியிலிருந்து நீக்கப்பட்டார், டிடிவி தினகரன் கட்சியிலிருந்து நீக்கப்பட்டார். கிட்டத்தட்ட அதிமுகவை பொறுத்தளவிற்கு அடுத்த கட்டம் செல்ல வேண்டும் என்ற எந்த ஒரு உதாரணமும் எடப்பாடியால் நடைபெறவில்லை. கிட்டத்தட்ட அதிக அளவு தொண்டர்கள் புறக்கணிப்போடு தான் செயல்பட்டு வருகிறார் எடப்பாடி. 2 கோடி தொண்டர்கள் கொண்ட அதிமுக தற்பொழுது நடந்து முடிந்த மக்களவைத் தேர்தலில் வெறும் 80 லட்சம் ஓட்டுக்கள் மட்டும்தான் பெற்றுள்ளார்கள். 2 கோடி தொண்டர்கள் கொண்ட அதிமுகவில் 80 லட்சம் தொண்டர்கள் என்றால் மீதம் இருக்கக்கூடிய 1 கோடியே 20 லட்சம் தொண்டர்கள் யாருக்கு ஓட்டுக்களை செலுத்தியுள்ளார்கள்? மேலும் இவர்கள் எடப்பாடியை புறக்கணிக்கிறார்களா, அவரது தலைமையை ஏற்றுக்கொள்ளவில்லையா என்ற பல்வேறு கேள்விகளும் எழுப்பப்படுகிறது. ஒன்றல்ல இரண்டல்ல பல்வேறு விமர்சனங்களும் இவருக்கு எதிராக முன்வைக்கப்படுகிறது. கிட்டத்தட்ட எடப்பாடி பழனிசாமி அவர்கள் ஒட்டுமொத்தமாக அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தை அழிப்பதற்குத்தான் பதவி ஏற்றிருக்கிறாரா என்ற கேள்விகளும் தற்பொழுது எழுப்பப்படுகிறது. மீண்டும் எடப்பாடியை விரட்டியடித்த மதுரை மக்கள் தற்பொழுது தலைமை மாற்றப்படுமா அல்லது எடப்பாடியே நீடிப்பாரா என்ற கேள்விகளும் பேசும் பொருளாக மாறியிருக்கிறது. முழுக்க எடப்பாடி பழனிசாமியின் சுயநலத்திற்காக இந்த சம்பவம் அரங்கேறி இருப்பதாகத்தான் பார்க்க முடிகிறது. நிச்சயமாக எடப்பாடி பழனிசாமியை விரட்டியடித்தது சரியா தவறா என்பதை உங்களது கருத்துக்களை கமெண்ட் வாயிலாக கூறுங்கள். அது மட்டுமல்ல, அதிமுகவின் தோல்விற்கு எடப்பாடி பழனிசாமி மட்டும் காரணமா அல்லது ஒற்றுமை இல்லாதது காரணமா, பாஜக மற்றும் சிறு கட்சிகளின் கூட்டணி இல்லாமல் நேரடியாக திமுகவை எதிர்த்தது காரணமா என்பதை கமெண்ட் வாயிலாக தெரிவிங்கள். சசிகலா 20ஆம் தேதி சுற்றுப்பயணம் மேற்கொள்கிறார். இவர் அதிமுகவை வளர்ச்சியடைய வைக்க வேண்டும் என்று இந்த சுற்றுப்பயணம் மேற்கொள்கிறாரா, தன் அரசியல் பயணத்தை அடுத்த கட்டத்திற்கு கொண்டு செல்ல வேண்டும் என்று இந்த பயணம் இருக்கிறதா என்று அதிமுகவின் தொண்டர்கள் குழப்பத்தில் இருக்கிறார்கள். புரட்சி தலைவி ஜெயலலிதா அவர்கள் இறந்ததற்கு பிறகு அதிமுகவை சுக்குநூறாக உடைந்துவிட்டது உண்மைதானா என்பதை மறக்காம கமெண்ட் வாயிலாக கூறுங்கள்.